அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். அரசு போட்டித் தேர்வுக்கு பயின்று கொண்டிருக்கும் மாணவர்கள் நலனை கருதி அறிவியல் பாடப்பகுதியானது உங்களுக்கு உங்களுடைய இல்லங்களை தேடி வருகின்றது. கடந்த வகுப்பில் நாம் தாவர உலகத்தை பற்றி பார்த்தோம். தாவர உலகத்தில் உள்ள பிரிவுகளை, ஆல்காக்கள், பூஞ்சைகள் பற்றி விளக்கமாக பார்த்தோம். இன்றைய பாடப்பகுதியில் அதனுடைய தொடர்ச்சியாக நாம் பார்க்க இருக்கின்றோம். கடந்த வகுப்புகளில் ஆல்காக்கினுடைய நன்மைகளையும் தீமைகளையும், அதனுடைய பொருளாதார முக்கியத்துவத்தையும், தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் உண்டு பண்ணக்கூடிய நோய்களை பற்றியும் நாம் கண்டோம். இந்த வகுப்புகளில் நாம் பூஞ்சைகளுக்கும் தாவரங்களுக்கும் பூஞ்சைகளினாலும் ஏற்படக்கூடிய நோய்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். தாவரங்களுக்கு பூஞ்சைகளினால் ஏற்படக்கூடிய நோய்களையும், விலங்குகளுக்கு பூஞ்சையினால் ஏற்படக்கூடிய நோய்களையும் நாம் விளக்கமாக காண இருக்கின்றோம். முதலில் தாவரங்களுக்கு பூஞ்சையின் மூலமாக பருத்தியில் வாடல் நோய் ஏற்படுகிறது. கரும்பில் சிவப்பு அழுகல் நோய் ஏற்படுகிறது. இப்போ கரும்பை நம்ம வெட்டி வச்சுருந்தோம் அப்படின்னா உள்ளே பார்த்திங்க அப்படின்னாக்கும் செந்நிறம் கலந்தது போல் ஒரு சிகப்பு அழுகல் நோய் வந்துடும். இது பூஞ்சையினுடைய காரணமாக தான். நெல்லில் பார்த்திங்க அப்படின்னாக்கும் பிளாஸ் நோய், நெல்லுகளில் பார்த்திங்க அப்படின்னாக்கும் நுனி கருகுதல் அல்லது புள்ளி புள்ளியாக காய்ந்த நிலையில் இருக்கக்கூடிய தன்மையான நோய்களை உண்டு பண்ணுகின்றது. முள்ளங்கியில் பார்த்திங்க அப்படின்னா வெண்துரு நோய் ஏற்படுகிறது. ஸோ இதெல்லாம் உண்டு பண்ணக்கூடிய பூஞ்சையினுடைய பெயர்களை நாம் காணலாம். இது உண்டு பண்ணக்கூடிய நோய், பருத்தியில் வாடல் நோயை உண்டு பண்ணக்கூடிய நோய் பூஞ்சையினுடைய பெயர் பியூரிசேரியம் ஆக்சிபோரம். பருத்தியில் வாடல் நோயை உண்டு பண்ணக்கூடிய பூஞ்சையினுடைய பெயர் பியூரிசேரியம் ஆக்சிபோரம். வேர்கள் டிக்கா நோயை உண்டு பண்ணக்கூடிய பூஞ்சையினுடைய பெயர் செர்கோஸ்போரா பெர்சனேட்டா. வேர்களில் டிக்கா நோயை உண்டு பண்ணக்கூடிய பூஞ்சையினுடைய பெயர் செர்கோஸ்போரா பெர்சனோட்டா. கரும்பில் சிவப்பழுகல் நோயை உண்டு பண்ணக்கூடிய பூஞ்சையினுடைய பெயர் கோலிட்டோ ட்ரையாக்கம் பல்ஹேட்டம். கரும்பில் சிவப்பழுகல் நோயை உண்டு பண்ணக்கூடிய பூஞ்சையினுடைய பெயர் கோலி டே ட்ரையாக்கம் பல்ஹேட்டம் என்ற பூஞ்சை. நெல்லில் ஃப்ளாஷ் நோய் உண்டு பண்ணக்கூடிய பூஞ்சையினுடைய பெயர் ஃபைரி குளோரியா உரைசே. நெல்லில் ஃப்ளாஷ் நோயை உண்டு பண்ணக்கூடிய பூஞ்சையினுடைய பெயர் ஃபைரி குளோரியா உரைசே. முள்ளங்கியில் வெண்துரு நோயை உண்டு பண்ணக்கூடிய பூஞ்சையினுடைய பெயர் அல்புகோ கேண்டிலா. அல்புகோ கேண்டிலா என்ற பூஞ்சையானது முள்ளங்கியில் வெண்துரு நோயை ஏற்படுத்துகிறது. மீண்டும் சொல்கிறேன், பூஞ்சைகளினால் தாவரங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய் மற்றும் அது உண்டு பண்ணக்கூடிய பூஞ்சையினுடைய பெயர். பருத்தியில் வாடல் நோயை உண்டு பண்ணக்கூடிய பூஞ்சையினுடைய பெயர் ஃபியூசேரியம் ஆக்சிபோரம். வேர்க்கடையில் டிக்கா நோயை உண்டு பண்ணக்கூடிய பூஞ்சையினுடைய பெயர் செர்கோஸ்போரா பெர்சனோட்டா. கரும்பில் சிவப்பழுகல் நோயை உண்டு பண்ணக்கூடிய பூஞ்சையினுடைய பெயர் கோலிட்டே ட்ரைக்கம் பல்ஹேட்டம். நெல்லில் ஃப்ளாஷ் நோயை உண்டு பண்ணக்கூடிய பூஞ்சையினுடைய பெயர் ஃபைரி குளோரியா உரேசே. முள்ளங்கியில் வெண்துரு நோயை உண்டு பண்ணக்கூடிய பூஞ்சையினுடைய பெயர் அல்புகோ கேண்டிலா. இது பூஞ்சைகளில் தாவரங்களுக்கு உண்டு பண்ணக்கூடிய நோய். பூஞ்சைகளினால் மனிதனுக்கு என்ன நோய் ஏற்படுது அப்படின்னா உருளை புழுக்கள் அல்லது தட்டை புழுக்கள் என்று சொல்லக்கூடிய தோள்களில் சில தடிப்புகள், உருளை புழுக்களால் ஏற்படக்கூடிய தடிப்புகள், தலையில் பார்த்திங்கன்னா பொடுகு ஏற்படுது,
கால் பாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா விரல் இடுக்குகளில் வந்து சிகப்பாக இருக்கக்கூடிய தடிப்பு, அரிப்புக்கள், இரத்த கசிவு போன்ற நோய்கள் மனிதனுக்கு உண்டு பண்ணக்கூடிய பூஞ்சைகளினால் மனிதனுக்கு இந்த நோய் உருவாகிறது. ஸோ உருளை புழுக்கினால் தோள்களில் வட்ட வடிவமான தடுப்புகள் ஏற்படுவதற்கு காரணமான பூஞ்சையினுடைய பெயர் ட்ரைகோஃபைட்டான் என்ற இனத்தை சேர்ந்த பூஞ்சையினால் இந்த நோய் ஏற்படுது. உருளை புழுக்கள் கடிப்பது மூலமாக வட்ட வடிவிலான தோலில் தடிப்புகள் ஏற்படுவதற்கு காரணமான பூஞ்சையினுடைய பெயர் ட்ரைகோஃபைட்டான் என்ற இனம். தலைகளில் பொடுகு வருவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பூஞ்சையினுடைய பெயர் மைக்கோஸ்போரம் ஃபர் என்ற பூஞ்சை. மனிதனுக்கு தலைகளில் பொடுகு வருவதற்கு காரணமான பூஞ்சையினுடைய பெயர் மைக்கோஸ்போரம் ஃபர். கால் பாதத்தில் ஏற்படக்கூடிய நோய், கால் பாதங்களில் சேத்துப்புண்ணுன்னு சொல்லுவாங்க எல்லாரும். ஆனால் இது பூஞ்சையினால் ஏற்படக்கூடிய ஒரு நோய். அது ஏற்படுத்தக்கூடிய பூஞ்சையினுடைய பெயர் டினியா பிடிஸ். மீண்டும் சொல்கிறேன், மனிதர்களுக்கு பூஞ்சையின் மூலம் 3 வகையான நோய் ஏற்படுகிறது. ஒன்று, உருளை புழுக்கள் கடிப்பதனால் வட்ட வடிவிலான தடுப்புகள் தடிப்பாக தோன்றுகின்றது. அது உருவாக்கக்கூடிய பூஞ்சையினுடைய பெயர் ட்ரைகோஃபைட்டான் என்ற இனத்தைச் சேர்ந்தது. மனிதனுடைய தலைகளில் பொடுகு வருவதற்கு காரணமான பூஞ்சையினுடைய பெயர் மைக்கோஸ்போரம் ஃபர். கால் பாதங்களில் காலினுடைய இடுக்குகளில் புண்கள் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பூஞ்சையினுடைய பெயர் டினியா பிடிஸ். பென்சிலின் என்ற மருந்தை கண்டறிந்தவர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். கண்டறிந்த ஆண்டு 1928ஆம் ஆண்டு. பென்சிலின் நொட்டேட்டம் என்ற பூஞ்சையில் இருந்து மனிதனுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணக்கூடிய பென்சிலின் என்ற மருந்தை கண்டறிந்தார். மருத்துவ உலகில் பென்சிலின் என்ற மருந்துகளின் அரசி என்று அழைக்கப்படுகிறது. இது ரொம்ப முக்கியமானது. பென்சிலின் நொட்டேட்டம் என்ற பூஞ்சையில் இருந்துதான் பென்சிலின் என்ற மருந்து கண்டறியப்பட்டது. அதை கண்டறிந்தவர் யார் என்றால் சர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். கண்டறிந்த ஆண்டு 1928ஆம் ஆண்டு. மருந்துகளின் அரசி என்று சொல்லக்கூடியது பென்சிலின் மருந்தாக இருக்கின்றது. பாசிகளுக்கும் பூஞ்சைகளுக்கும் இடையே உள்ள வேறுபாடை நம்ம பார்க்கலாம். பெரும்பாலும் பாசிகள் பச்சை நிறத்தன்மை இருக்கும், பூஞ்சைகள்கிட்ட பச்சை நிறத்தன்மை இல்லை. பாசிகள் தற்சார்புடையதாக இருக்கும், பூஞ்சைகள் பிறசார்புடையதாக இருக்கும். அந்த பிறசார்புடைகளும் ஒட்டுண்ணிகளாகவும் கூட்டுயிரிகளாகவும் இணைப்புயிரிகளாகவும் இருக்கின்றது. ஸோ ஒவ்வொரு வேறுபாடுகளையும் நம்ம விளக்கமாக பார்ப்போம். பாசிகள் பெரும்பாலும் தற்சார்பு ஊட்டமுறை பாக்டீரியாக்களாக மட்டுமே இருக்கின்றது. பூஞ்சைகள் பெரும்பாலும் பிறசார்பு ஊட்ட விதிகளாக மட்டுமே இருக்கின்றது. இவை நிறமிகள் கொண்டுள்ளன. ஸோ பார்த்தோம், 4 விதமான நிறமிகள் இருக்கிறது. பச்சை நிறமிகள், பழுப்பு நிறமிகள், நீல பச்சை நிறமிகள், சிவப்பு நிறமிகள் என்று 4 விதமான நிறமிகள் இருக்கின்றது. பூஞ்சைகளில் நிறமிகள் அற்றவை. பாசிகள் பெரும்பாலும் சூரிய ஒளியின் முன்னிலையில் தனக்கு தேவையான ஸ்டார்ச் என்ற உணவை தயாரிக்கும் தன்மை கொண்டதாக இருக்கும். பூஞ்சைகள் சேமிப்பு பொருட்களான கிளைக்கோஜன் மற்றும் எண்ணெய் ஆகும். அதோடைய சேமிப்பு பொருள் கிளைக்கோஜன் ப்ளஸ் எண்ணெயாக இருக்கும். சில பாசிகள் புரோகேரியா செல் அமைப்பை பெற்றுள்ளவையாக இருக்கும். ஒரு சில பாசிகள் புரோகேரியா செல் அமைப்பை பெற்றவையாக இருக்கும். எடுத்துக்காட்டு சைனோ பாக்டீரியா, நாக்ஸ்டாக், அனமீனா, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பாசிகளுடையதுகள். ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா தாலோஃபைட்டா பிரிவை சார்ந்ததாக இருக்கின்றது.
பாசிகள் பெரும்பாலும் தாலஸ் அமைப்பை கொண்டதாக இருக்கும். பூஞ்சைகள் யூக்கரிட்டியா செல் அமைப்பை கொண்டதாக இருக்கும். ஈஸ்ட் என்ற பூஞ்சை மட்டும் ஒரு செல்லால் ஆன யூக்கரிட்டியா செல் அமைப்பை கொண்டது. பூஞ்சைகள் அனைத்தும் பல செல்லால் ஆன யூக்கரிட்டியா செல் அமைப்பை கொண்டது. ஆனால் ஈஸ்ட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல்லால் ஆன யூக்கரிட்டியா செல் அமைப்பை கொண்டதாக இருக்கின்றது. ஸோ அனைத்தும் எடுத்துக்காட்டு யூக்கரிட்டியா செல் அமைப்பின் எடுத்துக்காட்டு அகாரிகஸ் என்ற எடுத்துக்காட்டு இருக்கு. ஸோ பாசிகளுடைய வேறுபாடுகள், பாசிகள் மற்றும் பூஞ்சைகள். பாசிகள் பெரும்பாலும் தற்சார்பு ஊட்டமுறை உயிர்களாக இருக்கும். பூஞ்சைகள் பிறசார்பு ஊட்டமுறைகளாக இருக்கலாம். இவை நிறைமிகள் கொண்டுள்ளதாக இருக்கின்றது பாசிகள். பூஞ்சைகள் நிறைமிகள் அற்றவை. பாசிகள் பெரும்பாலும் தனக்கு தேவையான ஸ்டார்ச் என்ற உணவை சேமித்து வைக்கும். பூஞ்சைகள் பெரும்பாலும் தனக்கு தேவையான கிளைக்கோஜன் மற்றும் எண்ணெயை சேமித்து வைக்கும். சில பாசிகள் புரோகாரியோட்டியா செல் அமைப்பை கொண்டது. பூஞ்சைகளில் சில பாசிகள் யூக்கரியோட்டியா செல் அமைப்பை கொண்டதாக இருக்கின்றது. பாசிகளுக்கு எடுத்துக்காட்டு, புரோகாரியோட்டியா செல் பாசிகளுக்கு எடுத்துக்காட்டு சைனோபாக்டீரியா, நாஸ்டாக், அனமீனா. யூக்கரியோட்டியா செல் அமைப்புக்கு எடுத்துக்காட்டு அகாரிகஸ். ஸோ வேறுபாடுகளை நாம் பார்த்தோம். நம்ம பூக்கும் தாவரம், பூவா தாவரம், பூவாத தாவரங்களில் நாம் பார்க்க இருப்பது அடுத்த பகுதியாக ஆல்காக்கள், பூஞ்சைகள் முடித்தது பிறகு அடுத்த தாவர அமைப்பில் பிரயோபைட்டா தாவர அமைப்பை நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த பிரயோபைட்டா தாவரங்கள் பெரும்பாலும் இருவாழ்விகள் என்று சொல்வார்கள். தாவர உலகில் இருவாழ்விகள் என்றால் பிரயோபைட்டா. இருவாழ்விகள் என்றால் நிலத்திலும் வாழும் தன்மை இருக்கும், நீரிலும் வாழக்கூடிய தன்மையாக இருக்கும். விலங்கு உலகத்தில் இருவாழ்விகள் என்று சொல்வோமானால் தவளை ஒரு இருவாழ்வியாகும். நீரிலும் வாழக்கூடிய தன்மை இருக்கும், நிலத்திலும் வாழக்கூடிய தன்மையுடையதாக இருக்கும். பிரயோபைட்டா மிக எளிமையான உடலமைப்பை கொண்ட பழமையான தாவரமாகும். பிரயோபைட்டா தாவரங்கள் தான் ரொம்ப அதிக ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து வாழக்கூடிய ஒரு தாவர அமைப்பை கொண்டதாகும். இவை கடத்தும் திசுகளான சைலம் மற்றும் புளோயம் அற்ற நிலத்தில் வளரக்கூடிய பூவா தாவரமாகும். சைலம் இருக்காது, புளோயம் இருக்காது, நிலத்தில் வளரக்கூடிய பூவாத தாவரம் ஆகும். எல்லா தாவரங்களும் பூ பூத்து காய்காக்கும் தன்மையை கொண்டதாக இருக்கும். ஆனால் பிரயோபைட்டா நிலத்தில் வளரக்கூடிய பூவாத தாவரமாக இருக்கும். இவை பெரும்பாலும் நீரிலும் வாழும், நிலத்திலும் வாழக்கூடிய தன்மையாக இருக்கும். தாவர உலகத்திலே இருவாழ்விகளாகும். இவற்றின் வாழ்க்கை சுழற்சி மிகப்பெரிய அவசியமாக தேவைப்படுவது நீர் முக்கியத்துவம் கொண்டதாக இருக்கும். இந்த பிரயோபைட்டாக்களில் தெளிவான சந்ததி மாற்றம் காணப்படும். சந்ததி மாற்றம் என்பது இனப்பெருக்கம் நடைபெறும்னு சொல்கிறாங்க. அந்த இனப்பெருக்கம் நடைபெறுவதற்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்குது கேப்டோபைட் என்ற சந்ததி ஓங்குதன்மை கொண்டதாக இருக்கின்றது. பெரும்பாலும் ஸ்பைரோபைட் சந்ததி கேப்டோபைட் சந்ததியை சார்ந்துள்ளது. ஸ்பைரோபைட் சந்ததி கேப்டோபைட் சந்ததியை சார்ந்துள்ளது. கேப்டோபைட் தாவரமானது தாளஸ் தாள் அல்லது இலை மாஸ் போன்று இருக்கும். இலைகளில் அல்லது தாளஸ்களில் உள்ளே இருக்கும். தாவரமானது ரைசாய்டு எனப்படும் வேர்களின் மூலம் வளர்த்தளத்துடன் நிலையாக ஊன்றப்படுகிறது. ரைசாய்டு தாவரங்களில் வேர்களில் ரைசாய்டு என்ற வேர்களில் வளர்த்தளத்தில் நிலையாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இனப்பெருக்கம், பாலின பெருக்கம் ஊக்கேமஸ் முறைகள் நடைபெறுகிறது. அது என்ன சார் ஊக்கேமஸ் முறைகள் அப்படின்னா, ஆண் இனப்பெருக்க உறுப்பு இருக்கும், பெண் இனப்பெருக்க உறுப்பு இருக்கும். ஆணின பெருப்புகளிலிருந்து பெண்ணின உறுப்புகளுக்கு நீந்தி சென்று பாலின பெருக்கம் நடைபெறுவது ஊக்கோமோஸ் முறை. நன்கு வளர்ச்சி அடைந்த பாலின உறுப்புகளாகிய
ஆந்திரிடியா மற்றும் ஆர்கோனியா ஆகியவற்றை கொண்டுள்ளது. இந்த பிரயோபைட்ரா தாவரங்கள் இனப்பெருக்கம் செய்ய தேவையான உறுப்புகளான ஆந்திரிடியா மற்றும் ஆர்கோனியா ஆகிய உறுப்பை கொண்டுள்ளதாக இருக்கும். இதில் ஆந்திரிடியா என்பது ஆண் இனப்பெருக்க உறுப்புகளாக பிரயோபைட்டாவில் இருக்கின்றது. இந்த ஆண் இனப்பெருக்க உறுப்பில் இருக்கக்கூடிய இந்த செல் நீந்தி செல்லக்கூடிய தன்மையாக இருக்கும். இந்த ஆர்கோனியா என்பது பெண்ணின இனப்பெருக்க உறுப்பாகிய ஆர்கோனியம் முட்டையை உருவாக்கும். இந்த ஆண் இனப்பெருக்க உறுப்பாகிய ஆந்திரிடிய ஆண் செல் நீந்தி சென்று ஆர்கோனியம் முட்டையை அடைந்து கரு உருவாகி கரு முட்டையானது ஸ்பைரோபைட் சந்ததியின் மூலம் முதல் சந்தையிலிருந்து மற்றொரு சந்தையை உருவாக்கும். பகுப்படைந்து பல ஸ்பேம்களை உருவாக்கும். கேம்பிடோபைட் சந்ததியின் மூலம் முதல் ஸ்பேம் உருவாகும். ஸோ இதில் நடைபெறக்கூடிய இனப்பெருக்கம் எப்படி நடக்குது அப்படின்னா, எல்லா தாவரங்களிலும் ஆந்திரிடியா என்ற ஆண் உறுப்பும் ஆர்கோனியா என்ற பெண்ணுறுப்பும் இருக்கும். இந்த ஆண் இனப்பெருக்க உறுப்பான ஆந்திரிடியம் நீரில் நீந்து செல்லும் தன்மை கொண்டதாக இருக்கும். இனப்பெருக்க உறுப்பான ஆர்கோனியம் முட்டைகளை உருவாக்கும். இந்த முட்டையும் ஆந்திரிடியம் உருவாக்கக்கூடிய அந்த ஆண் இன செல்லும் இணைந்து கருமுட்டையை உருவாக்கி ஸ்பேம்கள் வெடித்து புதிய பிரயோபைட்டா தாவரங்களை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கும். மீண்டும் சொல்கிறேன், இந்த பிரயோபைட்டாக்கள் சைலம் புளோயமற்ற நிலத்தில் வளரக்கூடிய பூவாத தாவரங்களாக இருக்கும். தாவர உலகில் இருவாழ்விகள் என்று சொல்லக்கூடியது இந்த பிரயோபைட்டாக்கள். நீரிலும் நிலத்திலும் வாழும் தன்மை கொண்டதாக இந்த பிரயோபைட்டாக்கள் இருக்கின்றது. பிரயோபைட்டாக்களில் சந்ததி மாற்றம் நடைபெறும். பாலின பெருக்கம் ஊக்கோமஸ் முறையில் நடைபெறும். எப்படி அப்படின்னா, ஒரு தாவரங்கள் பாலின உறுப்பாகிய ஆந்திரிடியா மற்றும் ஆர்கோனியா ஆகியவற்றை கொண்டு இருக்கும். ஆந்திரிடியா என்பது ஆண் இனப்பெருக்க செல். ஆர்கோனியம் என்பது பெண் இனப்பெருக்க முட்டையை உருவாக்கக்கூடியது. இந்த ஆணின செல் நீந்து சென்று ஆர்கோனியா முட்டையுடன் இருவதாக கருமுட்டை உருவாகிறது. அந்த கருமுட்டையானது வெடித்து ஸ்பேம்களாக புதிய செல் உயிரிகளை உருவாக்குவதுதான் இந்த பிரயோபைட்டா தாவரத்தினுடைய சிறப்பு அம்சங்கள். பிரயோபைட்டாவினுடைய வகைப்பாடு, பிரயோபைட்டா பார்த்திங்க அப்படின்னா தாவரங்களை 3 வகுப்புகளாக அல்லது 3 பகுதிகளாக பிரிக்கலாம். ஒன்று ஹெப்பாட்டாசி காப்சிடா, ஈரல் தாவரங்கள்னு சொல்லுவாங்க. ஹெப்பாட்டி காப்சிடா. ரெண்டாவது ஆந்தோ செரடாப்சிடா அல்லது கொம்பு தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 பிரயாப்சிடா அல்லது மாஸ்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரயோபைட்டா தாவரங்களை 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று ஹெப்பாட்டி காப்சிடா, ஈரல் தாவரங்கள். ஆந்தோ செரடாப்சிடா, கொம்பு தாவரங்கள். பிரயாப்சிடா, மாஸ்கள் என்று 3 வகை தாவரங்களாக இதை பிரிக்கலாம். இந்த 3 வகை தாவரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னாக்கோ, அதனுடைய எடுத்துக்காட்டுகள் ஆந்த்ரோசெரஸ், ரிக்ஸியா, பீரினோரியா, இதோட எடுத்துக்காட்டுகள் நம்ம பார்ப்போம். முதலில் நம்ம பார்க்க இருப்பது பார்த்திங்க அப்படின்னாக்கோ ஹெப்பாப்காப்சிடா, ஹெப்பாட்டி காப்சிடா. ஹெப்பாட்டாப்சிடா எடுத்துக்காட்டு ரெக்ஸியோ. இவை பிரயோபைட்டாவில் பார்த்திங்கனாக்கா கீழ்நிலை தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவை மாஸை விட எளிமையான அமைப்பை கொண்டதாக இருக்கும். ஸ்பைரோபைட் மிகவும் எளிமையாகவும் குறுகிய நாள் வாழக்கூடியதாகவும் இருக்கும். ஹெப்பாட்டாப்சிடா எடுத்துக்காட்டு ரெக்ஸியோ. இவை பிரயோபைட்டாவினுடைய கீழ்நிலை தாவரங்கள், பழைய சந்ததி தாவரங்களாக சொல்கிறாங்க. இவை மாசுகளை விட எளிமையான அமைப்பை கொண்டதாக இருக்கின்றது. ஸ்பைரோபைட் மிகவும் எளிமையானதாகவும் குறுகிய நாள் வாழக்கூடியதாகவும் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆந்தோ செரடாப்சிடா எடுத்துக்காட்டு ஆந்தோசெரஸ். கேபிடோபைட் வேறுபடுத்த முடியாத தாளஸ் அமைப்பை கொண்டதாக இது இருக்கின்றது.
இதில் வேர் வளரிகள் ஒரு சொல்லுடன் காணப்படுகிறது. இவற்றில் கிளைகள் கிடையாது. புரோடோனிமா நிலை இவற்றில் காணப்படுவதில்லை. ஸ்பைரோபைட்டானது பாதம் மற்றும் கேப்சூல் என்று இரண்டு பெரும் பகுதிகளை பிரிக்கின்றது. ஸ்பைரோபைட்டானது பாதம் மற்றும் கேப்சூல் என்ற இரண்டு பெரும் பகுதிகளை பிரிக்கின்றது. ஆந்தோசெரடாப்சிடா எடுத்துக்காட்டு ஆந்தோசெரஸ். கேபிடோபைட் வேறுபடுத்த முடியாத தாளஸ் அமைப்பை கொண்டதாக இருக்கின்றது. இதில் வேறு வளரிகள் ஒரு சொல்லுடன் காணப்படுகிறது. இவற்றில் கிளைகள் கிடையாது. புரோட்டோனிமா நிலை இவற்றில் காணப்படுவதில்லை. ஸ்பைரோபைட்டாவானது பாதம் மற்றும் கேப்சூல் என்று பிரிக்கப்படுகிறது. பிரயாப்சிடா. பிரயாப்சிடாவுக்கு எடுத்துக்காட்டு பியூரினேரியா. இவை பிரயோபைட்டாவில் இருக்கக்கூடிய உயர்நிலை தாவரங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் கீழ்நிலை தாவரங்கள்னு சொன்னாங்க. இது உயர்நிலை தாவரங்கள்னு சொல்றாங்க. கேபிடோபைட் தண்டு, இலை மற்றும் வேர் என்று வெவ்வேறாக பிரிக்கப்பட்டுள்ளது. எதில் தான் பிரிச்சிருக்காங்க? பிரயாப்சிடால தான் பிரிச்சிருக்காங்க. புரோடினமா நிலை இதில் காணப்படுகிறது. ஸ்பைரோபைட்டாவானது பாதம், சீட்டா மற்றும் கேப்சூல் என்று பிரிக்கப்படுகிறது. எப்படி ஆந்தோசெரடாப்சியாக்கா பிரித்தாங்களோ புரோடினமா நிலை இதில் காணப்படுவதில்லை, ஆனால் இதில் காணப்படுது. ஆனால் ஸ்பைரோபிடாவில் பாதம் மற்றும் கேப்சூல் என்று பிரிக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி பிரயாப்சிடாவிலையும் பிரிச்சிருக்கிறாங்க. பிரயாப்சிடா எடுத்துக்காட்டு பிரினேரியா. இவை பிரயாபைட்டியாக்களில் உள்ள உயர்நிலை தாவரங்களாகும். கேபிடோபைட் தண்டு, இலை மற்றும் வேர் என்று வெவ்வேறாக பிரிக்கப்பட்டுள்ளது. புரோடினமா நிலை இதில் காணப்படுகிறது. அதில் புரோடினமா நிலை இல்லை. ஸ்பைரோபைட்டாவானது பாதம், சீட்டா மற்றும் கேப்சூல் என்று பிரிக்கப்படுகிறது. இதனுடைய தாவரங்களுடைய அமைப்புகளை பாருங்க. எடுத்துக்காட்டு பார்த்தோம் ஆந்தோசெரஸ், ரெக்சியா, பியூரினேரியா. மூன்று பிரயாபைட்டாக்கள் மூன்று நிலைகளாக பிரித்தோம். அந்த மூன்று நிலைகளில் இருக்கக்கூடிய தாவர அமைப்புகள் இப்படி இருக்கிறது. பிரயோபைட்டாவினுடைய பொருளாதார முக்கியத்துவம் என்ன? இதனுடைய முக்கியத்துவம் என்ன? இந்த பிரயோபைட்டா தாவரங்கள் பெரும்பாலும் மண்ணரிப்பை தடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. முதல் பாயிண்ட், இவை மண்ணரிப்பை தடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஸ்பெக்னம் என்னும் பூஞ்சை நீரை உறிஞ்சக்கூடியது. எனவே இதை பண்ணை நாற்றங்கால்களில் அதிகம் பயன்படுத்தப்படுற பாருங்க. ஸ்பெக்னம் என்ற பூஞ்சை நீரை உறிஞ்சக்கூடியது. அதனால இதை பார்த்தீங்க அப்படின்னாக்கும் பண்ணை நாற்றங்காலில் வச்சிருக்கிறாங்க, நீரை உறிஞ்சி கொள்வதாக. பீட் எனக்கூடிய நிலக்கரி போன்ற மதிப்புடைய எரிபொருளாக இந்த பிரயோபைட்டாக்கள் பயன்படுத்துகின்றது. இது ஸ்பெக்னம் தாவரத்திலிருந்து இந்த பீட் என்ற நிலக்கரி பெறப்படுகிறது. ஸோ பிரயோபைட்டாக்களுடைய முக்கியத்துவத்தை பார்த்தோம். பிரயோபைட்டாக்கள் என்பது இருவாழ்விகளாக இருக்கின்றது. இந்த பிரயோபைட்டாக்கள் நீர்வாழ்களாகவும் நிலவாழ்களாகவும் காணப்படுகிறது. சைலம், புளோயம் அற்ற நிலத்தில் வளரக்கூடிய பூவாத தாவரங்களாக இது காணப்படுகிறது. இதில் இனப்பெருக்கங்கள் நடைபெறுகிறது. இனப்பெருக்கம் ஆண் இனப்பெருக்க உறுப்பான ஆந்திரிடியா நீரில் நீந்து செல்லக்கூடிய தன்மையாக இருக்கின்றது. ஆர்கோனியா கருமுட்டையை உருவாக்கக்கூடிய சந்தையாக இரண்டும் இணைந்து கருமுட்டை உருவாகி ஸ்பேம் வெடித்து புதிய உயிரினங்களை உருவாக்கின்றது. பிரயோபைட்டாவிலுடைய மூன்று வகைப்பாடுகள் ஹெபாப்டாப்சிடா ஈரல் தாவரங்கள், ஆந்தோசெரடாப்சிடா கொம்பு தாவரங்கள், பிரயாப்சிடா மாசுகள் என்ற மூன்று நிலை தாவரங்களாக உள்ளது. ஹெபாப்டாப்சிடாவுடைய எடுத்துக்காட்டு ரெக்சியா, ஆந்தோசெரடாப்சிடாவுடைய எடுத்துக்காட்டு ஆந்தோசெரஸ், பிரயாப்சிடாவுடைய எடுத்துக்காட்டு பியூரினேரியா என்ற மூன்று தாவரங்களையும் பார்த்துருக்கோம். ஆந்தோசெரஸ், ரெக்சியா, பியூனேரியா என்ற மூன்று தாவர இனங்களை பற்றியும் நாம் இதில் தெளிவாக பார்த்திருக்கின்றோம். இந்த பிரயோபைட்டாவினுடைய முக்கியத்துவத்தை நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த பிரயோபைட்டாக்கள் பெரும்பாலும் மண்ணரிப்பை தடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது இல்லாமல் இது ஒரு பூவாத தாவரம். ஸ்பெக்னம் என்ற பூஞ்சை நீரை உறிஞ்சக்கூடியதாக இருக்கிறது. இதனால் பார்த்திங்கன்னா நிறைய பண்ணைகளில்
நாற்றங்கால்களில் நீரை உறிஞ்சி வைக்கக்கூடிய அதற்காக பயன்படுத்துகிறாங்க. பீட் என்பது நிலக்கரி போன்ற விலை மதிப்புடைய எரிபொருளாக இந்த பிரயோபைட்டா தாவரங்கள் பயன்படுத்துகிறது. இது ஸ்பிக்னம் தாவரத்திலிருந்து பெறப்படுகிறது. பூவாத தாவரங்களில் அடுத்த பகுதியாக டெரிட்டோபைட்டுகள் பார்க்கின்றோம். ஆல்காக்கள், பூஞ்சைகள், பிரயோபைட்டா, டெரிட்டோபைட்டா அடுத்த பகுதிகளாக பார்க்கின்றோம். டெரிட்டோபைட்டாக்களில் பெரும்பாலும் சைலம் மற்றும் புளோயம் திசுக்களை கொண்டுள்ள முதலாவது உண்மையான நிலத்தாவரமாகும். பிரயோபைட்டாக்களில் சைலம், புளோயம் மற்ற பூவாத தாவரங்களாக காணப்படுகிறது. பிரயோபைட்டாக்கள் பெரும்பாலும் நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய தன்மையாக இருக்கின்றது. ஆல்காக்களும் பூஞ்சைகளும் நீரில் மட்டுமே வாழக்கூடியதாக இருக்கின்றது. இந்த டெரிட்டோபைட்டாக்கள் மட்டுமே முதலாவது சைலம் புலயத்தை கொண்ட நிலத்தில் வாழக்கூடிய ஒரு தாவர அமைப்பை கொண்டுள்ளது இந்த டெரிட்டோபைட்டாக்கள் ஆகும். இவை கடத்து திசுக்களை கொண்ட பூவாத தாவரங்கள் ஆகும். அதில் சைலம், புளோயம் மற்ற கடத்து திசு இல்லை. இந்த டெரிட்டோபைட்டாக்களில் கடத்து திசு இருக்குது. பூவாத தாவரங்கள் தான். பிரயோபைட்டாக்களும் பூவாத தாவரங்கள் தான். ஆனால் இது பூக்கும் பூவா தாவரங்கள் தான். ஆனால் இதில் கடத்தல் திசு காணப்படுகிறது. இதில் உடலானது தண்டு, வேர் மற்றும் இலை என பிரிக்கப்பட்டுள்ளது. தண்டு இருக்கு, வேர் இருக்கு, இலை இருக்கு, எல்லாமே இருக்கக்கூடியது இந்த டெரிட்டோபைட்டாக்கள். இவற்றிலும் சந்ததி மாற்றம் நடைபெறுகிறது. எப்படி? இருமய ஸ்பைரோபைட் நிலையானது ஒருமய கேபிடோபைட் நிலையுடன் மாறி மாறி காணப்படுகிறது. இதிலும் இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. அங்கே பார்த்தோம் ஆர்கோனியா, அட்டினியான்னு பார்த்தோம். இங்கேயும் இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. எப்படி நடைபெறுது அப்படின்னாக்கோ பார்க்கலாம். இருமய ஸ்பைரோபைட் நிலையானது ஒருமய கேபிடோபைட் நிலையுடன் மாறி மாறி காணப்படுகிறது. ஸ்பைரோபைட் சந்ததி ஓங்குதன்மை கொண்டதாக இருக்கின்றது. ஸ்பைரோபைட்டானது ஸ்பேமுகள் மூலம் இனப்பெருக்கம் நடைகிறது. ஸ்பேமுகள் விந்தகத்திலிருந்து உருவாகின்றன. வித்தகத்தை உருவாக்கும் இலைகளுக்கு வித்தக இலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலும் அனைத்து தாவரங்களும் ஒரே வகையான ஸ்பேமை உருவாக்கின்றன. ஹோமோஸ்போரஸ் அப்படின்னா ஒரே ஸ்பேம் என்று பெயர். ஹோமோஸ்போரஸ் என்றால் ஒரே ஸ்பேம் என்று பெயர். அது மைக்ரா ஸ்பேமுலாவோ அல்லது மெகா ஸ்பேமுலாகவோ இருக்கலாம். மைக்ரோ என்றால் குறைந்தளவு ஸ்பேமுகளாகவோ, மெகா என்றால் பெரிய அதிகமான ஸ்பேமுகளாகவோ இருக்கலாம்னு சொல்கிறாங்க. சில தாவரங்களில் மைக்ரோஸ்பம் மற்றும் மெகாஸ்பம் எனப்படும் 2 வகை ஸ்பேமுகளும் உருவாகின்றன. ஹைட்ரோபோரஸ் வேறுபட்ட ஸ்பேமுகள். 2 ஸ்பேம் முளைத்து புரோத்தாலஸ் எனப்படும். 2 ஸ்பேம்கள் முளைத்து வருவது புரோத்தாலஸ் எனப்படும். கேபிடோபைட் சந்ததியை இது உருவாக்கக்கூடிய தன்மையாக இருக்கின்றது. அது தன்னிச்சையாக குறுகிய நாள் வாழக்கூடிய தன்மையாக இது இருக்கின்றது. நாம் இந்த வகுப்பில் பிரயோபைட்டாக்களை பற்றியும் டெரிட்டோபைட்டாக்களை பற்றியும் விளக்கமாக நாம் விவரித்தோம். உங்களுக்கு இந்த வகுப்பு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இந்த பாடப்பகுதியினுடைய தொடர்ச்சியானது அடுத்த பாடப்பகுதிகளில் நாம் காணலாம். நன்றி.